லாஸ்ட் வீடியோவில் புஷ் பெருசாக இருந்ததுன்னா சார்ஜோட ஃப்ளோவுமே அதிகமாக இருக்கும்னு வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் இதை எப்படி எக்ஸாக்டாக டினோட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். எந்த சர்க்கியூட்டை நீங்கள் எடுத்தாலும் அதில் 3 விஷயம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ். ஒரு சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண நான் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி. செகண்ட் வந்து கரண்ட். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ சார்ஜ் வந்து ஒரு செகண்டில் மூவ் ஆகுது அதை வந்து நம்ம கரண்ட்டுன்னு வந்து சொல்லுவோம். அதுவே இந்த சார்ஜ் எல்லாமே ஒரு பாதையில் போதில் அந்த பாதையில் எவ்வளோ எதிர்ப்பு வந்து இருக்குது அதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ நான் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வைங்களேன், கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணனா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ V is proportional to I. இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி பற்றி நான் ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆர்ன்ற வேல்யூ போடுறேன். இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபார்முலா கிடையாது, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத எனக்கு இது ஒரு டிஸ்கிரிப்ஷனாக சொல்லுது. வோல்டேஜ் வந்து காஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போசிஷன், கரண்ட் வந்து அதோட ரிசல்ட்டாக வருது, அவ்வளோதான். ஒரு இடத்துல வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸை அதிகம் பண்ணனா கரண்ட் வந்து கம்மி ஆகும். அதுவே ரெசிஸ்டன்ஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன்னு வைங்களேன், கரண்ட் வந்து அதிகமாகும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல கரண்ட் அதிகமாக வேணும்னா பேட்டரியை மாற்றணும்னு அவசியம் இல்லை, ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணாலே போதும்னு வந்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா மெட்டீரியலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி சம் டைப் ஆஃப் கண்டக்டர், ஓமிக் கண்டக்டர்ஸ்னு வந்து சொல்லுவோம், அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். செகண்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து மாறக்கூடாது. டெம்பரேச்சர் மாறிட்டு இருந்ததுன்னா இந்த லாவை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு கரண்ட் பற்றின ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையுமே நம்ம ஒரு கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்லுதுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹாப்பி லேர்னிங்.